இந்த 5 ஸ்டாக்குமே உங்க வாட்ச் லிஸ்ட்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா 2,50,000 கோடிக்கு மேல இதுல ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க நிர்மலா சீதாராமன் ரூரல் டெவலப்மெண்ட்காக. ஃபர்ஸ்டா பார்க்க போகிறது ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து இந்தியாவில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் மெயின்டைனிங் ரோட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஏர்போர்ட் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறமா ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. செக்மெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட்ல வந்து 67%, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரோட்வே வந்து பார்த்தீங்கன்னா 32% பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 66 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 40,413 crores கிட்ட இருக்கு. பி ரேஷியோ வந்து 66லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 78லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 25லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 1 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்ட் வந்து per annum வந்து 0.45 கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 7,409 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 920 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 150% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 30%, எஃப்ஐஐ வந்து 44%, டிஐ வந்து 7%, பப்ளிக் வந்து 17% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட அட்வான்டேஜ்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தி டிவிடெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 2.94 புக் வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கம்மியா இருக்கு. அதுக்கப்புறமா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல சேல்ஸ் growth வந்து கொஞ்சம் போரா தான் இருந்திருக்கு. செகண்டா பார்க்க போறது ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இவங்க வந்து எந்தெந்த செக்டர்ல எல்லாம் என்கேஜா இருப்பாங்கன்னா டெவலப்மெண்ட், மெயின்டெனன்ஸ், ஆபரேஷன் ஆஃப் ஏர்போர்ட்ஸ், ஜெனரேஷன் ஆஃப் பவர், கோல் மைனிங் இந்த மாதிரி ப்ராசஸ்ல வந்து என்கேஜா இருப்பாங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் செக்டர்ல வந்து 54%, பவர் செக்டர்ல வந்து 16%, டிரான்ஸ்போர்டேஷன் செக்டர்ல வந்து 8%, அதர்ஸ்ல வந்து 20% கண்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 97 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 69,532 crores கிட்ட இருக்கு. ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 101லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 50லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 1 கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 8,754 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பெருசா ஒன்றும் சொல்ற மாதிரி இல்ல. பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 93% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 59%, எஃப்ஐஐ வந்து 26%, டிஐ வந்து 5%, பப்ளிக் வந்து 9% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட அட்வான்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா வர்ற குவார்டர்லி ரிசல்ட் நல்லா வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு. நம்ம சேனல்ல ஃபினான்ஸ், ரயில்வே ஸ்டாக்ஸ், இவி, ஐடி, ஃபார்மா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இதை வந்து எபிசோட் வைஸ் நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கும் இது கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஸ்விங் சஜஷன்ஸ் அண்ட் இன்ட்ராடே வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டெலிகிராம் ஜாயின் பண்றதுக்கு இந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேர்டா பார்க்க போகிறது ஐக்ரான் இன்டர்நேஷனல். இவங்க வந்து என்கேஜா இருப்பாங்க இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பப்ளிக் செக்டர் கம்பெனில. என்னென்ன செக்டர்னு பாத்தீங்கன்னா ரயில்வே அண்ட் ஹைவே செக்டர்ஸ்ல இருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வேல 94%, ஹைவேல வந்து 5%, அதர்ஸ்ல வந்து 1% கண்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கஸ்டமர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 46 இயர்ஸ்ல 128+ ப்ராஜெக்ட்ஸ் வந்து 25 கண்ட்ரீஸ்க்கு டெலிவர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியால வந்து 401 ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெலிவர் பண்ணிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 275 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 25,827 crores கிட்ட இருக்கு. பி ரேஷியோ வந்து 27லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 352லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 93லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 2 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்ட் பர் ஆனம்க்கு 1.09% கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 12,330 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 883 crores கிட்ட இருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 195% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 65%, எஃப்ஐஐ வந்து 4%, டிஐஐ வந்து 3%, பப்ளிக் வந்து 27% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தி டிவிடெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஃபோர்த்தா பார்க்க போறது இன்ஜினியர்ஸ் இந்தியா. இவங்க வந்து என்ன ப்ரொவைட் பண்றாங்கன்னா கன்சல்டன்சி அண்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆப்ரேட்டிங் லைக் பெட்ரோல் ரிஃபைனிங், பைப்லைன், ஆயில் அண்ட் கேஸ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஓஎன்ஜிசி, ஹெச்பிசிஎல், ஜெயில், என்எம்டிசி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 255 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 14,324 crores கிட்ட இருக்கு. பி
ரேஷியோ வந்து 32லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 304லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 116லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 5 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்ட் வந்து per annumக்கு 1% கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவென்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 3280 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் 2024ல வந்து பாத்தீங்கன்னா 360 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 60% கிட்ட கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 51%, எஃப்ஐஐ வந்து 7%, டிஏஐ வந்து 14%, பப்ளிக் வந்து 27% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி. அது மட்டும் இல்லாம நல்ல ஹெல்த்தி டிவிடெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல சேல்ஸ் growth வந்து கொஞ்சம் புவரா தான் இருந்திருக்கு. ஃபிஃப்த்தா பார்க்க போறது எல்என்டி. இவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹைட்ரோ கார்பன், பவர், டிஃபென்ஸ், ஐடி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இந்த மாதிரி டொமஸ்டிக்கும் இன்டர்நேஷனலுக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3680 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 5,05,930 crores கிட்ட இருக்கு. பி ரேஷியோ வந்து 38லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 3949லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 2586லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 2 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்ட் வந்து பாத்தீங்கன்னா 0.76% கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க per annumக்கு. ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 2024ல 2,21,112 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 15,569 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 38% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து 22%, டிஏஐ வந்து 39%, பப்ளிக் வந்து 37% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தி டிவிடெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 5.86 புக் வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் தான் கம்மியா தான் இருக்கு.